வணக்கம். பொங்கல் தைத்திருநாள் புது வருஷம் பிறந்த உடனேயே புது வருட கொண்டாட்டத்தோடு சேர்ந்து உடனே நம்ம கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிற அடுத்த பண்டிகை இன்றைக்கி நம்மளுடைய தை மாதத்தில் வரும் பொங்கல் திருவிழா. பொங்கல் அப்படின்னாலே தித்திப்பாக இருக்கா. பொங்கலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொங்கல் அப்படின்னா இது இந்துக்கள் பண்டிகை, இந்தியாவின் பண்டிகை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கொண்டாடுறாங்க. சூரியனுக்காக நடத்தப்படும் திருவிழா. சூரியன் தான் முக்கியங்கிறதுனால அவனுக்கு நன்றி செலுத்துறது, தேங்க்ஸ் கிவிங் டே மாதிரி. அதனால் இந்தியா முழுக்க கொண்டாடுறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயும் மாறுபட்டு பொங்கல் அப்படின்னு நம்ம சங்க காலத்திலேருந்து 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம எதுக்காக தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுறோம், அது எந்த விதத்தில் சங்கராந்தி மற்ற எல்லா விதமான பண்டிகைகள் நம்ம கொண்டாடுற எல்லாத்துலேயும் வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க, அந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம். பொங்கல்னால் என்ன, வீட்டில் ஒரு நாளைக்கு பொங்கல் சோத்தை கண்டிவிட்டு அப்படியே சாப்பிட்டுவிட்டு அப்படியே ஒரு 4 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி அப்படின்னு நினைக்கிற ஆளுகளை நீங்கள். பொங்கல்னால் என்னன்னு நம்ம பேசலாம் வாங்க. இது என்னப்பா அதுதான் இதுதான் இது இந்தியா முழுக்க கொண்டாடுற பண்டிகை தான் அப்படிங்கிறீங்களா? ஆந்திராவில் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க, சரி. பஞ்சாபில் லோஹ்ரி அப்படின்னு கொண்டாடுறாங்க, சரி. குஜராத்லேயும் மகர சங்கராந்தி இல்லைன்னா உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க, சரி. மகாராஷ்டிராவில் மகர சங்கராந்தி அவங்களும் கொண்டாடுறாங்க, சரி. ஹிமாச்சல பிரதேசத்தில் மகா சாஜி அப்படிங்கன்னு கொண்டாடுறாங்கள. பரவாயில்லையே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. மேற்கு வங்காளத்தில் பௌஷ் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. உத்தரப்பிரதேசத்துலேயும் கிச்சரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் சுகி, பீகார் அண்ட் ஜார்க்கண்டில் சக்ராத் இல்லைன்னா கிச்டி அப்படின்னு கொண்டாடுறாங்க. எல்லாம் ஒன்று தானப்பா, இதுதான் அதுதான் அதுங்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது பொங்கல் பண்டிகைக்கும் இந்தியாவில் கொண்டாடுற எல்லாத்துக்கும். இந்தியாவில் கொண்டாடுற மற்ற எல்லா பண்டிகைகளும் பொங்கல் மாதிரியே இருந்தாலும் அது பொங்கல் இல்லை, அது வேறு இது வேறு. பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தை மாதத்தில் அதில் வர்ற பண்டிகை. நம்ம குறைஞ்சது 4 நாள் கொண்டாடுவோம் பொங்கல் அப்படிங்கிறத, வேறு காரணத்தினால. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் கொண்டாடுற மற்ற எல்லாமே சூரியனுடைய சுழற்சியாக வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் கொண்டாடுவாங்க. மகர ராசிக்கு சூரியன் எப்போ வருதோ அதுலேருந்து மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. நம்ம தை ஒன்று தான் நம்மளுக்கு. இன்னொன்று, இந்தியாவில் கொண்டாடுற மற்ற எல்லா பண்டிகையும் ஒரே ஒரு நாள். அதை ரொம்ப விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நம்ம பொங்கல்னால் என்னன்னு இளைய சமுதாயம், அடுத்த தலைமுறை, நம்ம தலைமுறைக்கே பல பேருக்கு எப்படி பொங்கல் கொண்டாடுறதுன்னு நம்ம மறந்துருப்போம். கிராமங்களில் இருந்து வந்தவங்களுக்கு தான் பொங்கல்னால் என்ன, உண்மையிலேயே எப்படி நம்ம பொங்கல் 4 நாள் கொண்டாடுவோங்கிறது தெரியும். அதை நான் இன்றைக்கி ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். சங்க காலத்தில் தை நீராடல் அப்படின்னு ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பொங்கல் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். அதில் சங்ககால இலக்கியங்கள்லாம் நிறைய தை நீராடல் பற்றியும் பாவை நோன்பு பற்றியும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் அந்த காலத்தில் சங்க காலத்தில் மார்கழி மாதத்துலேயே இதோடைய கொண்டாட்டம் முன்னோட்டங்கள் ஆரம்பிச்சிருது. 30 நாட்களாக அந்த காலத்தில் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள்லாம் பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு இருந்து அந்த நோன்பு முடிவில் தை 1ஆம் தேதி அவங்களுடைய நோன்பை முடிக்கிறாங்க, பொங்கல் வச்சு முடிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இந்த உழவர் திருநாளை நம்ம கொண்டாடுறோம். இது பொங்கல் அப்படின்னா, பொங்கு அப்படின்னா பொங்குதல். அது எதுக்காக பொங்க விடுறோம்னா, ஒரு தமிழில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன ஒரு எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இல்லாமல் தமிழில் எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம எதுக்காக பொங்கலை பொங்க விடணும், பால் எதுவுமே டேஸ்ட் எதுவுமே பார்க்காம அது என்ன இருக்குது எல்லாமே அளவுக்கு அதிகமாக போடுவோம். அந்த சின்ன பானையாக இருக்கும், அந்த பானையில் அளவுக்கு அதிகமாக பால், அரிசி, வெல்லம் அதோடு சேர்த்து எல்லாம் போட்டு கல்கண்டு எல்லாம் போட்டு கிண்டும்போது நல்லா கொதித்து வெளியே விழுகும். அது எதுக்காகனா, எப்படி அபரிதமாக நம்ம இன்றைக்கி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி உழவர்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு நினச்சதெல்லாம் அபரிதமாக எல்லாம் கிடைக்கட்டும், விவசாயங்கள் எல்லாம் அபரிதமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், மலைக்கடவுளை வேண்டி, மலைக்கடவுள்னு சொல்கிறத விட பாவை நோன்புங்கிறதே மண், உலகமே சூரியன் தான் முக்கியம்.
சூரியன் இந்த எல்லாத்துக்கும் விளைவிக்கிறதுக்கு சூரியன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில் சூரியன் மட்டும் கிடையாது, மண் தான் ரொம்ப முக்கியம். இந்த மண் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பல மடங்காக பெருக்கி திருப்பி தருது அப்படின்னு நம்ம மண்ணை கொண்டாடி அந்த மண்ணில் வேலை செய்கிற உழவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் ஔவையார் பாடி போனது மாதிரி வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இந்த பாடல்களுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்களா? வரப்புன்னா வந்து நம்ம நெல் வந்து விளைவிக்கும் இடம். அந்த வரப்பில் நீர் உயர உயர பாருங்க, நீர் உயர்ந்ததுன்னா நெல் உயரும். அப்படியே அந்த பாடல் முடிவை பாருங்க, விவசாயத்தினால தான் ஒரு நாடே உயரும். ஒரு மன்னன் நல்லா இருக்கணும் அப்படின்னம்னாலே நாட்டில் கலவரம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் செங்கோல் செலுத்தி நல்ல விதமாக மன்னன் ஆளணும் அந்த நாட்டை அப்படின்னாலே விவசாயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னது தமிழ் சமுதாயம். அப்போ விவசாயத்தை பெருசாக்கி நம்ம உழவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். வருஷம் முழுக்க வந்து நம்மெல்லாம் ஃபன் பண்ணுறோம்ல, நம்மெல்லாம் ஆட்டம் பாட்டம்னு நம்ம பாட்டுக்கு அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சோம்னா அவங்க சேத்துல கால் வைக்கலைன்னா நமக்கு சோத்தில் கை வைக்க முடியாது அப்படின்னு ஒரு சொற்றோடு இருக்கு இல்லையா? அவங்க அந்த அளவுக்கு காலையில் விடியறதுக்கு முன்னாடி 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு வயக்காட்டுக்கு போய் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷம் முழுக்க வேலை செஞ்சு அந்த நெல்லை விளைவிக்கிறாங்க. அந்த விளைவிக்கிற அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும், அவர்களோடைய சார்ந்திருந்துக்கிற ஏற்கலப்பை மாடு, அவங்க வச்சுருக்கிற மாடு, அதுகளுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிறதுக்கும், விளைவிச்சு கொடுக்குற மண்ணுக்கு நன்றி சொல்கிறதுக்கும், அந்த பயிர் விளையிறதுக்கு காரணமான ஒரு சூரியனுக்கும். இது பாருங்கள், சூரியன் வந்து 10ல் 1 11 நம்ம சேர்த்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய பொங்கலுக்கும் அடுத்தவங்க கும்புற எல்லா பொங்கலுக்கும் உள்ள வித்தியாசம். சூரியன் நமக்கு முக்கியமே கிடையாது, விவசாயி தான் முக்கியம். இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய அறம். இது ஒன்று தான் மிகப்பெரிய வித்தியாசம் எல்லாத்துக்கும். இனிமேல் யாராவது வந்து அதுதான் இதுதான் ஒன்று, நாங்கள் இந்தியா முழுக்க கொண்டாடுற பண்டிகைப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற பொங்கல் அதோடைய நோக்கமே வேறு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டாடுற இந்த பொங்கல் மட்டும்தான், நம்ம தமிழர்கள் கொண்டாடுறது மட்டும்தான் எந்த விதமான மத சார்பும் இல்லாமல் கொண்டாடுறது. இதோட எந்த சார்போ கிடையாது. விவசாயிகளுக்கும் சூரியனுக்கும் மற்ற எல்லா உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ உணவு உண்ணுவதற்கு, நெல்லை விளைவிக்கிறதுக்கு, தானியங்கள் விளைவிக்கிறதுக்கு ஏதெல்லாம் உதவி செய்கிறோ அது எல்லாத்துக்கும் நம்ம பொங்கல் அன்னைக்கு நன்றி சொல்கிறோம். ஆடி மாதம் நம்ம நார்மலாக வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நம்மளுடைய பழமொழி இருக்குது. அதுலேருந்து என்ன அர்த்தம்? ஆடி மாதம் விதை விதைப்பாங்க. ஆடி மாதம் விதைக்கிற பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு ரெடியாகிடும். அந்த காலத்தில் தான் தை மாதத்தில் விளைச்சல் பண்ணது எல்லாத்தையும் அறுவடை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் உழைக்கிற மக்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து உதவி செஞ்சோ அதெல்லாத்தையும் சூரியன் மற்ற எல்லா உயிர்களுக்கும் நன்றி செலுத்தி நம்ம பொங்கல் பண்டிகை வந்து தை மாதம் 1 கொண்டாடுறோம். பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே தேவையான பொருட்களெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது. கிராமங்கள்லாம் வருஷம் பொங்கலுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் தேவையில்லாத ஜாமான்களெல்லாம் கழித்து போட்டு தேவையை காத்து சுண்ணாம்பை கலந்து வீட்டில் வந்து வெள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம 4 நாள் கொண்டாடுவோம். அப்போ மார்கழி மாதத்தில் கடைசி நாள் அன்னைக்கு, மார்கழி மாதத்தின் கடைசி நாள் பொங்கலுக்கு, அதாவது தைக்கு 1 நாள் முன்னாடி, தை 1 1 நாளைக்கு முன்னாடி போகி பண்டிகை கொண்டாடுறோம். இது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இது வந்து பொருட்களை மட்டும் வெளியே கொண்டு எறிகிறது கிடையாது. புது வருஷம் வரப்போதா மனமாச்சரியங்கள், யாருக்கெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், நம்ம யாரு கூட சண்டை போட்டிருக்கலாம், நம்ம மனசில் யார் மேலேயாவது கோபம் இருக்கலாம், துவேஷம் இருக்கலாம், அதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்ட்டு பழைய எண்ணங்கள் எல்லாம் போகட்டும், பீடை ஒழியட்டும், புது வருஷம் பிறக்க போகுது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து தை 1 வந்து புது வருடமாக கொஞ்ச நாள் கொண்டாடிருக்காங்க. அப்போ இலக்கியத்தில் குறிப்புகள்லாம் இருக்குது. அப்போ அதை வந்து புது வருஷத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல நாளாக அந்த நாளிலிருந்து வரட்டும், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போகட்டும் அப்படின்னு அந்த பழசு எல்லாத்தையும் வந்து வெளியேறிகிறது. அதாவது அது நல்ல கெட்ட எண்ணங்களை கூட வெளியேறியதாக தான் அர்த்தம். நம்ம அதை வந்து ஒரு மறைமுகமாக சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோமே, அது மாதிரி வந்து சும்மா பொருட்களை எரித்து கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து டயரை அதை எரித்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு எதுக்குன்னு காரணம் தெரியாமல். பட் போகி பண்டிகை கொண்டாடுறதோட நோக்கம் வந்து அதுதான். மனதில் இருக்கும் தேவையான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து விட்டு ஒழிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ போகி பண்டிகை கொண்டாடுற அன்றைக்கி வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
இந்த பூலா பூன்னு சொல்லிட்டு கண்ணு கண்ணாக இருக்கும், சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் ஒரு பூ இருக்கும். அதை வந்து கொண்டு வந்து வீட்டில் வந்து கூரைப்பூன்னு சொல்லுவோம். அதை கொண்டு வந்து சொருவோம். அப்புறம் காப்பு கட்டுவோம், வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவோம். இதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கடுத்து நாள் தை மாதத்தில் முதல் நாள் வந்து பொங்கல். அன்றைக்கி வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவோம். இந்த பொங்கலுக்கு வந்து நாங்கள் புது பானை, எப்பயும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மண்பானையில் சமைப்பாங்க கிராமங்களில். அவங்க வருஷம் வந்து புது பானை, அதாவது பழைய பானை எதுக்குன்னு. இப்போ நம்ம எல்லாம் பித்தளை, சில்வர், எவர் சில்வர் அதில் எல்லாம் பானை வச்சுக்கிட்டு இருக்கோம். பொங்கல் பானைன்னு தனியாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். அந்த காலத்தில் வந்து வருஷம் ஒரு மண்பானை, புதுப்பானையில் தான் பண்ணுவோம். அன்னைக்கு தான் நம்ம எல்லாம் புது ஆடை எல்லாம் வந்து புது ஆடை புத்தாடையெல்லாம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் கோலம் அப்படின்னு ஒரு போடுவோம். இப்போ வந்து எல்லாம் ரங்கோலி அப்படி இப்படின்னு போடுவோம். பட் அது வந்து தெருவை மறைச்சி வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக வந்து மாவுலேயே அரிசி மாவை அரைச்சி அந்த அரிசி மாவத்தில் கோலம் போடுவோம். இன்றைக்கி இந்த வெள்ளை கலரில் கல்லை வந்து அரைச்சி அதில் பொடியில் போடுறாங்க. எதுக்குமே யாருக்குமே எதுக்கு கோலம் போடுறதுன்னு தெரியாமல். பட் அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து நம்ம தமிழர்கள் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டது வந்து அரிசி மாவை வந்து குத்தி அதை சலித்து அதிலேருந்து கோலம் போட்டால் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இந்த மாதிரி எறும்பு, கரையான், அது மாதிரி எவ்வளவோ உயிர்கள் சாப்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் வீட்டுக்கு முன்னாடி அப்படி போட்டுவிடுவாங்க எல்லாம். அப்போ போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு புதிய கரும்பு இதெல்லாம் வாங்கி வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு புது அடுப்பு வச்சு புது பானையில் வந்து புது அரிசி அதை போட்டு பொங்கல் வைக்கிறது. அந்த பானைக்கு வந்து நாங்கள் வந்து மஞ்சளை வந்து அப்படியே பிடுங்கிட்டு வந்து மஞ்சளை செடியோடு பிடுங்கிட்டு வந்து பானைக்கு ஒரு காப்புன்னு சொல்லி கட்டுவோம். இப்போல்லாம் இப்போ யாரும் அதை நிறைய அதிகமாக கட்டுறதில்ல, நாங்கள் அதெல்லாம் கட்டுவோம். புதுசாக காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் பண்ணுறது பானைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் பரப்பி வைப்போம். அதை நம்ம நிலத்தில் விளைஞ்ச எல்லா விதமான காய்கறிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் பொங்கல் நல்லா பொங்கி வரும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து பொங்கல் அப்படின்னு கத்திட்டு வந்து பொங்கல் பொங்குனதும் வந்து சூரிய தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் எடுத்து இலையில வச்சு வெளியே வைப்போம். முன்னோர்களுக்கு படையல் போடணுன்னா படையல் வைப்போம் அவங்கள நினச்சி. அப்புறம் நம்ம வீட்டுக்கு கால்நடை இருக்கும்ல மாட்டுக்கு, அதுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு இந்த முதல் நாளில் வந்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு கரும்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்துக்கும், நண்பர்கள் எல்லாத்துக்கும் பக்கத்து வீடு எடுத்து விட்டு இருக்கவங்களெல்லாம் பொங்கல், வாழைப்பழம், கரும்பு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போய் குழந்தைகள்கிட்ட கொடுத்து விட்டு ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இப்படி வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் விழாவை கொண்டாடுவோம். இன்றைக்கி மாதிரி சும்மா வந்து நாங்களும் பொங்கல் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு குக்கரில் பொங்கல் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து டிவி பார்த்துட்டு உட்கார்றதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. நாங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக தெருவில் தான் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு விளையாடுவோம். பொங்கல் அன்னைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் புது துணி எல்லாம் வந்து யார் என்ன விதமான உடையை கணிஞ்சிருக்கான்னு வேடிக்கை பார்க்குறதுலேருந்து நாங்கள் பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக அந்த காலத்தில் கொண்டாடுவோம். அடுத்து 2வது நாள் என்னன்னு பார்ப்போம். 2வது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடுறது மாட்டுப்பொங்கல். இது வந்து பட்டி பொங்கல் இல்லைன்னா கன்று பொங்கல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் வந்து விவசாயத்துக்கு பயன்படுற கால்நடைகளுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழாவை கொண்டாடுறோம். அன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல்னு மாட்டு தொழுவத்தை எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து அவங்க எல்லாம் கூட்டி மொழிகி எல்லாம் சுத்தம் செஞ்சு அவங்க மாடுகளெல்லாம் முன்னாடியே நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா கொம்புகளெல்லாம் சீவி விட்டு அதுகளுக்கு வர்ணமெல்லாம் பூசி பெயிண்டெல்லாம் பூசி அவங்க தான் அன்றைக்கி ஹீரோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு தொழுவத்திலேயே வந்து அன்றைக்கி பொங்கல் வச்சு அவங்களுக்கு மாடுகளுக்கு படைப்பாங்க. இது 2வது நாள் மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் நடக்கிற அன்றைக்கி தான் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இது எங்கள் ஊர் மதுரையெல்லாம் வந்து மிகச்சிறப்பான விளையாட்டு. அந்த காலத்தில் வந்து ஒரு பெண் பிள்ளை வீட்டில் பிறந்த உடனே அதோடு சேர்ந்தே ஒரு காளமாடு வாங்கிடுவாங்களாம். காளமாடு வாங்கி அந்த சின்ன பிள்ளை தான் அந்த காளமாடை வளர்க்குமா. அதை என்ன சொன்னாலும் அந்த குழந்தை சொல்கிறத, அந்த பெண் பிள்ளை சொல்கிறத அந்த காளமாடு கேட்குமா. நீங்கள் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிலாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த காளமாடை அடக்கிறவருக்கு தான் அந்த பொண்ணை கொடுப்பேன் அப்படின்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. தமிழர்கள் வீரமாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாட்டை அடக்கிறதுல வீரமாக தான் இருக்காங்க. வந்து இதில் பாருங்கள், திருப்பி இதுலேயும் இதென்ன வந்து புல் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் பண்ணுறாங்க, உலகத்தில் பல நாடுகளில் பண்ணுறாங்க, என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த ஒரு மிக நுண்ணிய வேறுபாடு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கையில் வேல்கம்பு வீச்செரும்பை வச்சுக்கிட்டு
அந்த காளை மாடை அடக்குவாங்க மெக்சிகோலெல்லாம், இந்த சேப்பு கலரில் ஒரு துணியை வச்சுக்கிட்டு. ஆனால் நம்மளுடைய தமிழர்கள் பழக்க வழக்கம் பாருங்கள், இந்த காளையை அடக்கிறவன் வந்து வெறுங்கையோடு போவான். ஏன்னா இது வந்து காளையை அடக்கிறது கிடையாது, காளையை வந்து துன்புறுத்துறது கிடையாது, காளையை துன்புறுத்துறது கிடையாது, காளையோடு சேர்ந்து விளையாடுறது. நம்மளும் காளையை எப்படி நாய் கூட விளையாடுறோமோ அது மாதிரி காளை மாடும் நம்மளும் விளையாடுறது விளையாட்டு. அது அதோடு சேர்ந்து ஒரு வீர விளையாட்டு. கையில் எந்த விதமான ஆயுதமும் எடுத்துகிட்டு போகாமல், குத்துனா குத்துட்டோம் நம்ம மாடு தானே அப்படின்னு. அப்படி ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. இது 2வது நாள் மாட்டுப்பொங்கல். 3வது நாள் வந்து பொங்கல் வந்து நாங்கள் காணும் பொங்கல்னு சொல்லுவோம். அதாவது தை மாதத்தில் 3வது நாள் வர்றது வந்து காணும் பொங்கல். இது கன்னி பொங்கல், கனு பண்டிகை, கனு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க வந்து அவங்க தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பெண்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய அண்ணன் தம்பிங்கள், உறவினர், நண்பர்கள், அவங்க பெரியவங்க, வீட்டு பெரியவங்க எல்லாத்தையும் போய் பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. இது 3வது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு நடக்கும். அவங்க வீட்டில் வந்து உணவு பண்ணது எல்லாத்தையும் வந்து பலகாரங்கள் எல்லாம் வந்து உறவினர்கள் எல்லாத்துக்கும் போய் கொடுத்து, பக்கத்து வீட்டில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் பார்ப்பாங்க உறவினர்களை. அன்றைக்கி 3வது நாள் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த கோலப் போட்டி நடக்கிறது, உரி அடிக்கிறது, ஒரு பானையில் வந்து ஒரு பரிசு பொருட்களை வச்சு தொங்க விட்டுட்டு கண்ணை கட்டி விடுவாங்க தெரியுமா, உரி அடித்தல். நம்ம தமிழ் படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க அது. அப்புறம் வழுக்கு மரம் ஏறுதல்னு மரத்தில் வந்து நல்லா விளக்கெண்ணெயை தடவி விடுவாங்க. அந்த மரத்தில் வந்து தொட்டாலே வழுக்கும், அதில் எங்கிட்ட ஏறுறது. அதுக்கு மேலே ஒரு பரிசை கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம அந்த மரத்தில் வந்து அதை கட்டி பிடிச்சி நெஞ்சில் பிடிச்சி கட்டி பிடிச்சி ஏறணும். ஏறும்போது திருப்பி வந்து அந்த வழுக்கு மரம் ஏற்கனவே வழுக்கும். அதில் சுற்றி வர பெண்கள்லாம் நின்றுக்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றுவாங்க. அந்த உரி அடிக்கும் போதும் இப்போவும், அதாவது உங்களால் முடியவே கூடாதுங்கிறனால பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விளையாட்டு, நல்ல பொழுதுபோக்கு அது. இது 3வது நாள் நாங்கள் இதை கொண்டாடுவோம். அப்போ முதல் நாள் போகி, அப்போ 2வது நாள் வந்து சூரிய பொங்கல், அடுத்து வந்து மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இது 4 நாள் நாங்கள் கொண்டாடுறதாங்க பொங்கல் பண்டிகை. வணக்கம்.